யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 வசனம் 32. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அன்பான தேவ பிள்ளைகளே, தான் நேசித்த லாசருவின் குடும்பத்தினரின் மனவேதனையை புரிந்து கொண்டு இயேசுவும் கண்ணீர் விட்டார் என்று யோவான் 11:35 சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வாசிக்கும் போது எவ்வளவு நெகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய வேதனைகளில், வருத்தங்களில் நம்மோடு கூட கண்ணீர் விடுகிற ஒரு தகப்பன் மற்றும் நண்பன் நம் தேவன் மட்டும்தான். இவ்வுலகில் கண்ணீர் விடுகிற வேதனைப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு உங்களுடன் சேர்ந்து கண்ணீர் விடுகிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். அன்பானவர்களே, நம் உலக நட்புகள், உறவினர்கள் நம் கவலை வேளைகளில் நமக்கு ஆறுதல் கூறுவது போல பேசிவிட்டு மறைவில் நமக்கு எதிராக வார்த்தை விடுபவர்களாக இருப்பார்கள் அல்லவா? நம் ஆத்ம நேசர் இயேசுவுக்கு நாம் எப்போதும் கண்ணீர் விட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பது விருப்பம் அல்ல. லாசருவின் மரணத்தின் போது அவனது குடும்பத்தினரோடு கண்ணீர் விட்ட நம் தேவன் இறுதியில் மரணத்தை ஜெயமாக மாற்றினார் அல்லவா? நமது துக்கங்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் நம்மோடு சேர்ந்து அனுபவிக்கும் மகா அன்புள்ள நம் கர்த்தர் நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார் என்பதை விசுவாசிப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. தேவனுடைய நாம மகிமைக்காக லாசருவை உயிரோடு எழுப்பினது போல் பாவத்தினால் மரித்து போய் கிடைக்கிற எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் உமது உயிர்த்தெழுந்த வல்லமையினால் உயிர்ப்பித்து நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன்.